மைக்கோல்பிடி மக்களே, கழுமலை வெட்டுவாங்கோயிலை பற்றி போன வீடியோவில் பொதுமக்கள் வாய் வழியில் என்ன பேசுகிறாங்க, இதோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் தொல்லியல் துறை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு கட்டும்போது மன்னரோட திடீர் இறப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் தான் நிதி கொடுத்துருப்பாரு. அதனால் மன்னர் இறந்ததுனால இந்த கோயில் பாதியிலே நின்றுருக்கும். ஒன்று இல்லைன்னா அந்த காலத்தில் நடந்த திடீர் போர்கள் காரணமாக கூட இந்த கோயில் நின்றுருக்கலாம் அப்படின்னு அவங்க முக்கியமா இந்த காரணத்தை சொல்றாங்க. அது போக என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா, இந்த கோயில் மேலிருந்து கட்டப்பட்டதுனால கீழ் நோக்கியே செதுக்கிக்கிட்டே போறதுனால கீழே உள்ள பாறையில விரிசல் இருந்திருக்கலாம். அதுக்கு மேல கெட்டுன்னா அந்த விரிசல் இந்த பேலன்ஸை தாங்க முடியாம போயிடும். அதனால பாதியிலே இதை நிப்பாட்டி இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் தொல்லியல் துறை சொல்றாங்க. பொதுமக்கள் வாய் வழியில வேற ஒரு வரலாறை சொன்னாலும் தொழில் துறை இதைத்தான் வரலாறா அவங்க சொல்றாங்க. இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு. எது உண்மையோ பொய்யோ, ஆனா சிற்பம் அவ்வளவு அம்சமா கட்டியிருக்கான். நம்ம ஏரியாவிலேயே பெஸ்ட் சிற்பம்னு கேட்டா வெட்டுவாங்கோயில் சிற்பம் தான். அந்த அளவுக்கு பக்காவா செதுக்கி இருக்காங்க. சொன்னாலும் சொல்லாட்டி இதை செதுக்குன சிற்பி ஒரு திறமைசாலி தான். அந்த அளவுக்கு அழகா கட்டியிருக்காரு. கழுகுமலை வெட்டுவாங்கோயிலுக்கு வராதவங்க கண்டிப்பா வாங்க. ஒரு தடவைனாலும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. குழந்தையோட வாங்க. முருகன் கோயிலுக்கு போங்க, கழுகுமலைக்கு வாங்க, வெட்டுவாங்கலை பாருங்க, சமணர் படுக்க பாருங்க, உச்சி விநாயகர் கோயில் போங்க. சூப்பரா இருக்கும். ஏரியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியா, செலவே கிடையாது. அப்படி ஒரு டூரிஸ்ட் சென்டர் இது. அழகா இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஊரு, நம்ம வரலாறு, நம்ம பெருமை. நம்ம பேசாம யார் பேசுவா? மைக்கோல்பிடி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சமணர் படுக்கையை பத்தி பார்ப்போம்.